தீவிர எம்ஜிஆர் ரசிகரான தாத்தா திரையில் வாத்தியார் எம்ஜிஆரின் படத்தை பார்த்து கொண்டிருக்கும் அதே தருணத்தில் எம்ஜிஆர் மறைவு செய்தி வருகிறது. அதே நாள் அதே நேரத்தில் ராஜ்கிரனுக்கு ஒரு பேரன் பிறக்கிறான். அந்த குழந்தையை எம்ஜிஆரின் அடுத்த அவதாரம் என்று நம்பும் ராஜ்கிரண் நேர்மை, மனிதநேயம், சமூக பொறுப்பு ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு அவனை வளர்க்கிறார். ஆனால் வளர்ந்த கார்த்திக்குள் காலத்தின் சூழ்ச்சிகளும் தகிடுதத்தங்களும் மெதுவாக குடியேறுகின்றன. சுயநலம், பயம், சமரசம் இவை அவனை தன் பாதையிலிருந்து விலகச் செய்கின்றன. ஒரு முக்கியமான சம்பவம் அவனை உலுக்குகிறது. அவன் பார்த்த அநீதி, இழந்த நம்பிக்கை அவனுக்குள் புதைந்திருந்த வாத்தியார் சிந்தனையை மீண்டும் எழுப்புகிறது. அதன்பின் பார்ப்பவன் அல்ல, கேள்வி கேட்பவன் ஆக மாறும் கார்த்திக் அநீதிகளுக்கு எதிராக நேரடியாக குரல் கொடுக்கும் ஹீரோவாக உருவெடுக்கிறான். அவன் எழுச்சி சமூகத்தையே அசைக்கும்போது அவன் தேர்வு செய்யும் பாதைதான் மீதமுள்ள கதையாகிறது. அதனடுத்து என்ன ஆனது என்பதுதான் கதை. படம் எப்படி இருக்கு? இந்த படத்தின் மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் கார்த்தியின் நடிப்புதான். ராமேஸ்வரம், ராமச்சந்திரன் என 2 விதமான கேரக்டர்களை எந்தவிதமான அழுத்தமும் இல்லாமல் அசால்ட்டாக செய்திருக்கிறார். படம் கொஞ்சம் ஃபேண்டசி ஜானருக்குள் போகிற இடங்களையும் அதற்கேற்ற நடிப்பு தேவைப்படுவதை சரியாக புரிந்து கொண்டு அதை திரையில் வெளிப்படுத்தியிருக்கிறார் கார்த்தி. ஒரே நேரத்தில் ராமேஸ்வரமாகவும் ராமச்சந்திரனாகவும் மாறி மாறி நடிக்கும் காட்சிகளில் அப்ளாஸை அள்ளுகிறார். அந்நியன் படத்தில் அம்பி, ரெமோ, அந்நியன் என பல கேரக்டர்களை ஒரே படத்தில் விக்ரம் கையாள்ந்ததைப் போல இப்போது அந்த லெவல் கனெக்ஷனை கார்த்தி ரசிகர்களிடம் ஏற்படுத்தியிருக்கிறார். இப்படிப்பட்ட கேரக்டர்களை செய்யும்போது ஏற்படும் குழப்பம், பதற்றம் எதுவுமே இல்லாமல் நேரடியாக ஆடியன்ஸுடன் கனெக்ட் ஆகுவது பெரிய விஷயம். அது இயல்பாகவே கார்த்தியின் நடிப்பில் கலந்துவிட்டது. ஆனால் எம்ஜிஆராக வரும் காட்சிகளில் சில இடங்களில் செயற்கைத்தனமும் ஒட்டாத சில மேனரிசங்களும் அந்த ரோலை கொஞ்சம் டல்லடிக்க செய்கின்றன. இருந்தாலும் அதை வெளிப்படையாக தெரியவிடாமல் கார்த்தி மேனேஜ் செய்து நிட்டார் என்பதே உண்மை. கிருத்தி ஷெட்டிக்கு இது முதல் தமிழ் படம். அவருக்கான கேரக்டர் இன்னும் ஸ்ட்ராங்காக எழுதப்பட்டிருக்கலாம் என்றே தோன்றுகிறது. சில பாடல் காட்சிகளில் நடனத்தை தவிர பல இடங்களில் அவரது நடிப்புக்கு பெரிதாக ஸ்கோப் கொடுக்கப்படவில்லை என்பது வருத்தத்துக்குரிய விஷயம்.